ஹலோ காய்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பூம்பாறையில் நம்ம பிளான் பண்ணி வச்சுருந்த அந்த லொக்கேஷன் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே ஒரு வியூவை சுற்றி காமி, பின்னாடி நாயை மிச்சிடாத. அது பண்ணு போகுதுடா காலு. ஆக்சுவலாக நாங்கள் வந்திருக்க இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 டைப் ஆஃப் டென்ட்ஸ் என்னவோ டிஃப்ரெண்ட்டாக சொன்னாங்க. ஏ டென்ட்டு, சி டென்ட்டு அப்படின்ட்டு. நமக்கு அதிலலாம் பெருசாக அனுபவம் கிடையாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது பேர் கேரவன் டென்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக நாமங்களே பேர் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அப்படியே கேரவன் டென்ட்டு காமிக்கிறோம். இந்த ஏரியாவே அப்படி சுற்றி காமிங்க. உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரில, பூம்பாறையில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் அதெல்லாம் பெருசாக எதுவும் கேள்விப்படலை. நாங்கள்லாம் கேள்விப்பட்ட கொடைக்கானல், அப்படியே ஃபால்ஸு, அந்த மாதிரி தான் இது வரையும் ஹில் ஸ்டேஷன் தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்பாட்டு, அங்கே தான் ஏ டென்ட்டு. நம்ம பசங்களை பின்னாடி இருக்காங்க. இதுதான் வந்து கேம்பர்ஸோட பிளேஸ். மேல போட்டிருக்காங்க பாருங்க, கொடைக்கானல் கேம்பர்ஸ்னு. கொடைக்கானல் கேம்பர்ஸ். என்னப்பா இப்படி மச்சான் இது மச்சான் இப்படி நான் ரெண்டு பேரும் பார்த்துருக்கேன். என்னப்பா பேச்சு போதாடா. சிப்பி பாரியாடா இது? கொஞ்சம் வளர்ந்துருக்கு. செல்லக்குட்டி அண்ணா விட்டு எங்க போற? நீ எப்படி என் மைக்க வாங்க? ஓ, அங்க குத்தம்லாம் கிட்ட அடிவாரத்துலயும் வந்துருவாரு. யாரா இதுதான் பவர்? யாரா பேட்டரி ஃபுல் பவர்ல இருக்காப்ல. ஏய், என்ன இது முக்குற கிருஷ்ணா ஏர்வியா? அந்த ஒரு ரீல்ஸ் ஒண்ணு இருக்கு. பக்கத்துல நல்ல இடமா பாத்துட்டு வேணும். நானா அவனுக்கு எங்க ஊர்லயே போட்டு சொல்லி பேச சொல்றான். பேசின்னு வரும்போது வீடியோ எடுக்க மாட்டான். என்ன பார்த்தா எப்படியோ இருக்கு, தோட்டக்கார மாதிரி. அததானே நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம் இவ்வளவு நேரம். ஹேமந்தோட காஸ்டியூம் வந்து தோட்டக்காரன். இன்னிலிருந்து அவன் வந்து தோட்டக்காரன். டைம் வச்சு செத்துருவான்டா, ஏற மாட்டார். ரெண்டாவது பயங்கர அட்வென்ச்சரா இருக்கு. இறங்கு தன்மோ ஈஸியா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி யாருன்னு அவங்க எல்லாருமே வந்து போவாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப ஏறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு 2 மலை ஏறி இறங்கணுமா இந்த ஃபால்ஸுக்கு. எப்படி போகும் தெரியல. இப்பவே எங்களுக்கு மூச்சு இறங்குறதே எங்க மூச்சு வாங்குறோம். அப்ப ஏறது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. கிருஷ்ணா ஏறுவியாடா? இறங்குவானே தெரியல. ஃபர்ஸ்ட் இறங்குவியானே தெரியலையாடா? உங்களாலதான் இறங்குறேன். தர்ஷன் உருண்டுன்னு வரான்டா. நடந்து சொன்னா உருண்டிட்டு வர முடியல, நல்லா ஏற முடியலன்னா தூங்கின்னு தான் வரணும். தர்ஷன் கிருஷ்ணா என்ன வாயில நொறுத்தல்லுது? வாய காட்டு. இங்க கிரிக்கெட் சூப்பரா விளாண்டா. இல்ல பேட் இருக்குதா? இதாங்க பிளேஸ். எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஃபால்ஸுக்கு இப்பதான் நடந்து போறோம். அப்புறம் தான்டா கீழே இறங்குனதுக்கு அப்புறம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது ஒன்னும் இது கஷ்டம் இல்ல. இதுல வாக்கிங் மாதிரி தான் இருக்கு. கீழே இறங்குறது தான் நமக்கு கஷ்டம். அப்படின்னா கீழே ஒரு 2 கிலோமீட்டர் இறங்க ஆளுக்கு பின்னாடி வந்து தாண்டா இருக்காங்க நிறைய பேரு. அவரு இறங்குறது தான்ப்பா கஷ்டம்னாரு. அங்க ஏறது கூட பெருசு தெரியல. அந்த அட்வென்ச்சர் என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க பாருங்க. கெடுதல்ரா அது. பயங்கரமா கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு. ஆனா நமக்கு ஏதோ பெருசா அந்த குளிர் கிளைமேட் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பாயிலே உடம்பு கெடுதல்ரா. ஆஃப் பாயில் ஐட்டம் பிளேஸ் வந்து 2500 கொடுத்து வரது வந்து ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் வேணா தான் சொன்னேன். இவன் தான் சொல்லிட்டான். நாங்க எப்படியோ இன்ஸ்டாகிராம்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் அட்வென்ச்சர் கலகி சாப்பிடுவோம். அதுவும் ஒண்ணுதான். நம்ம கூடவே வருது பாத்தியா அந்த டாக்? தர்சனே கெட்ட நேரம் டப்புன்னு போயிட்டு என்ன பண்ணுவ? இங்க போயிட்டு ஒரு வேலை என்ன பண்ணுவ? அவன் ட்ரம் மாதிரி போயிடுவான். அதுக்கப்புறம் ஆள் எப்படி நான் மத்தியா அந்த வாட்டர் ட்ரம் பத்தியா ஏமந்தா வருவான்பா. எனக்கு தர்சனம் போன் கால் கூட இல்ல, எனக்கு தெரியாது சார். ஏமத்திட்டுக்கு வந்துருவாங்க. ஜெயராம் போடல, அவன் டிலீட் பண்றான். ஜெயராம் டிலீட் பண்றான். ஏமந்த் நீயே உண்டு போனா டிலீட் பண்றான் வீடியோவை. போடா தர்ஷன் போடா. அது யானை சாணில தர்ஷன். அவங்க இதாண்டா சொல்லிருப்பாங்க, இது ஏறது கஷ்டம் மச்சான். டேய் வந்துட்டோம்டா. நம்ம எவ்வளவு சீக்கிரம் பாரு இப்ப பட பட பண்ணு.
உண்மையாவே இந்த வழியை பாருங்களேன். ஐயோ டேய் மச்சான், மலை பாம்பு ஏதாச்சும் என்னடா பண்றது? ஆ ஓகே, வெயிட் பண்றேன் ஜெய், வெயிட் பண்றேன். டேய் ஏமந்த், அவனை நம்பி பாத டிபி கோட்டால அர்ஷனே சொல்றான். உங்களுக்கு இதுக்கு அப்புறம் என்னடா? ஏய் ஹேமந்த், இது ஏறதுக்குள்ள நாக்கு ரெண்டு திரும்பிக்கும்டா. டேய் தர்சனே, தர்சன் பட்ட உன் பேச்சு எங்க தாண்டா. ஐயோ 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 டேய் சாமி, நைட் உண்மையாவே முடியலங்க. டேய் டேய் டேய், இரு 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 இரு, பொறுமையா போடா. ஏய் போனை தட்டி விட்டுறாத. போவா. உண்மையாவே ரொம்ப அட்வென்ச்சரா இருக்கு. இந்த மரம்லாம் அதுவே விழுந்ததா இல்ல இவங்க வெட்டி போட்டுக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா இது வந்து பிரைவேட் ஃபால்ஸ்ங்க, பிரைவேட் ஃபால்ஸ். அதான் இது என்னன்னா பார்த்தா இவங்க லேண்டுக்கு சும்மா இங்கிருந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி. இப்போ நீங்க தனியா வந்தீங்கன்னா நீங்க வேற தனியா இந்த ஃபால்ஸ் போகலாம். அது வந்து நம்ம போலீஸ் கிட்ட பர்மிஷன் கேட்கணும், அதெல்லாம் இல்லை. பட் உங்க சேஃப்டி, நீங்க எவ்வளவு சேஃப்டியா இருக்கீங்களோ அவ்வளவு சேஃப்டி வந்து நீங்க தான் பாத்துக்கணும். இன்னும் உங்க கணிப்பு இப்ப எங்க இருக்கு ஃபால்ஸ்? டேய் இந்த வழி ஒண்ணு தெரியாது போட, ஏதோ சின்ன குழந்தைங்க மாதிரி பண்ணு. என்னடா சவுண்டு கேக்குதாடா ஜெயராம் உனக்கு? அங்கதான் ஃபால்ஸ் இருக்குது, அதனாலதான் அங்க கேக்குது. போ முடியும். வா வந்துச்சுடா, அவ்வளவுதான் சவுண்ட் கேக்குது. போய் ஈரமா இருக்கு. ஏய் இதுடா ஃபாஸ்டா வந்துட்டா. ஓ சமசேரா இருக்குங்க கீழே. ஏய் ஷூ எப்படிரா? டேய் ஷூ எப்படிரா? ஏய் காயாதரா, இங்க கையில எடுத்துட்டு போயிடலாம்டா. ஏய் ஷூ எப்படிரா? ஏய் அது மேலே போலாம் போலடா. தள்ளுந்தா. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ. நாங்க என்ன நான் உனக்கு காப்பாத்துறேன்டா, நான் இருக்கேன். இது என்னன்னா ஒரு பிரச்சனை, இறங்குறது பிரச்சனை இல்லை. ஆனா வந்து கொஞ்சம் ஈரமா இருக்கனால வீடியோ இருந்து, ஆனா ஈரமா இருக்கனால எங்களால வந்து வேற வழுக்குது, அதான் பயமா இருக்கு. விழுந்துட்டு போனா அவ்வளவுதான், அடியில தான் போய் அதோட நம்ம தேங்குவோம். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாத்தீங்களா வழுக்குது பாத்தீங்களா, அதனால வந்து சேஃபா வரணும். ஹலோ கைஸ், இவ்வளோ நாயா பையா கஷ்டப்பட்டது, மூச்சு இறக்க இறக்க நடந்து வந்தது. அந்த அளவுக்கு டிபி கோட்டா பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இதுக்கு எதுக்காக நம்ம இவ்வளவு தூரம் நந்தோம்? இது ஹிட்டனாவே இருந்துக்கலாம்டா. நீ எதுக்கு கேட்டாலும் ஏதாவது சொல்ற தர்சனே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மக்களே, நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்தோம். ஆனா நாங்க நடந்து வந்த அளவுக்கு ஒன்னும் பெருசா இங்க இல்ல ஃபால்ஸ்ல. ஆனா வந்து பாக்கிறதுக்காக வராங்க பாருடா. தொண பேசுனீங்க பாரு, அது இப்ப இல்லாதவங்க நானு அமைதியா இருக்கணும். A small glimpse from Poombare.
மேலே ஏறி வந்து உயிரை புஷ்டு உட்காந்துருக்கானுங்க 2 பேர். அங்கே வயசானவனுங்க 2 பேரும் புஷ்டு உட்கானுங்க. பேச்சு மட்டும் குழந்தைன்னு பேசுவானுங்க, ஆனால் செயல் ஒன்றுமே இருக்காது. ஐயோ இனிமேல் சாப்பிடுடா, இதை ஃபோக்கஸ் பண்ணுமா என்ன? Be ready tonight at 7 for a DJ rocking party. Yeah, fucking go. ஒரு வழியா வந்து நாங்க ஃபால்ஸ் போயிட்டு டென்ட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம். செம்மையா இருக்குங்க. 5 பேர் தாராளமா உள்ள உட்காரலாம், 3 பேர் தாராளமா படுக்கலாம். அருமையா இருக்கு. நான் இதோட இந்த vlog முடிக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல இருந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து நைட் டிஜே பார்ட்டி இருக்கு, நைட் டின்னர் இருக்கு, அப்புறம் நம்மளுடைய பார்ட்டி இருக்கு. எல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம மீட் பண்றோம். உள்ள வந்து லைட் இல்ல, மூஞ்சிக்கு லைட் அடிக்கண்டா. ஓகே, ரொம்ப குளிர் சில்லுன்னு இருக்கு. ஓகேங்களா? தலைவர் ஓகே. எப்படி மச்சான் இது? செம்ம ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி. ஆமா, அது இல்லாம ஃபால்ஸ் தண்ணி குளிச்சோம், ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிருச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனா வெயில் தான் இல்ல, நான் கொஞ்சம் லேட்டா போனதுனால ரொம்ப பாருங்க தெரியுதா? ஆமா, ட்ரெஸ் இல்லாம வந்துடும். கிருஷ்ணா வர ட்ரெஸ் உள்ள வர